என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. நான் என் சம்மர் லீவுக்கு கோடை விடுமுறைக்கு என் பிள்ளைகளை கூப்பிட்டுக்கிட்டு, என் பெண்டாட்டி பிள்ளைகளை கூப்பிட்டுக்கிட்டு ஊட்டிக்கு சுற்றுலா போகணும்னா மகிழ்ச்சி. பணம் இருந்தால் தானே போக முடியும். 5 பேர் போகணும்னா பஸ்ஸில் ஏறி அபிராமி அந்தாதி சொன்னால் டிக்கெட் கொடுப்பானா? ஊட்டி போகிற பஸ்ஸில் ஏறி உட்காந்து எங்கே போகணும்? ஊட்டி. எத்தனை டிக்கெட்? 5. பணம்? ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லி அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவி அடங்க காத்தாளை. அது உணர்ச்சியாக சொல்கிறான். புவி அடங்க காத்தாள் அங்குச பாசாங்குசமும் கையில் சேத்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. அண்ணே வண்டியை நிறுத்தினேன். அண்ணே ஒரு நிமிஷம் வண்டியை நிறுத்தினேன். இறங்கு இறங்கியா. என்னண்ணே நான் என்ன சொல்லக்கூடாதது என்ன சொல்லிட்டேன்? நீ இறங்கியா. என் உயிரை வாங்காத, இறங்கியா. உடனே கண்டக்டர் கத்திக்கிட்டு இருப்பார், முண்டிக்கிட்டு இருப்பாங்க. அவன் டிரைவரை ஹேண்ட் பிரேக்கை போட்டுட்டு இறங்கி உள்ளே வந்து என்ன விஷயம்? டிக்கெட் எடுன்னு அபிராமி அந்தாதி சொல்கிறாருண்ணே. ஒரு டிரைவர் வந்து அபிராமி பட்டருக்கு பக்தர். டிரைவர் அபிராமி பட்டருக்கு பக்தர். ஐயா வணக்கம் வணக்கம். அவர் அபிராமி அந்தாதிக்கு ஒரு டிக்கெட் கொடுக்க முடியாது, கொடுறா அப்படின்னு. அவன் கண்டக்டர், அபிராமி அந்தாதிக்கு நான் டிக்கெட் கொடுக்க, நீ கார் பஸ்ஸை ஓட்டிட்டு போக, நான் வேலையை விட்டு போக. ஏயோ என்ன நினச்சிக்கிட்டு இருக்குத? டிரான்ஸ்போர்ட்டோட கம்பெனி பேர் அபிராமி டிரான்ஸ்போர்ட்டாக இருந்தால் கூட அந்த 5 டிக்கெட்டுக்கான காசை கொடுத்தாதான் டிக்கெட் கொடுப்பான். அதானே யதார்த்தம். அதானே யதார்த்தம். அது மகிழ்ச்சி. இவங்க என்ன சொல்றாங்க? கையில் காசு இல்லாமல் ஒரு ஏழை பஸ்ஸுக்குள்ளே ஏறிட்டான். ஒரு ஏழை 80 ரூபா டிக்கெட்டு, அவன் கையில் 8 ரூபா கூட இல்லை. இப்போ அந்த பஸ்ஸில் அந்தாண்ட உட்காந்துருக்கிற ஒருத்தன் எந்திரிச்சு, கண்டக்டர் இங்கே வாயா, அந்த பெரியவர் எங்கேயா போகணுங்கிறாரு? ஊட்டிக்கு போகணுங்கிறார். இங்கே வாயா, எவ்வளோயா டிக்கெட்டு? 80 ரூபா. இந்தாயா இந்த 80 ரூபா வச்சுக்க, அவருக்கு டிக்கெட் குடியா. புரியுதா என்ன சொல்லுன்னு? புரியுங்களா? ஊட்டி போவதற்கு பொருள் முக்கியம் என்பதில் 2 கருத்து கிடையாது. ஆனால் பொருள் இல்லாத ஒருத்தனுக்கு பொருளை கொடுப்பதற்கு அருள் வேண்டும். அதுவும் மகிழ்ச்சி தானே. இப்ப இவர் பாக்கெட்ல இருந்து பணம் கொடுத்தாலும் இவர் ஊட்டி போலாம். ஏன் பாக்கெட்ல இருந்து இவருக்கு நான் டிக்கெட் எடுத்து கொடுத்தாலும் இவர் ஊட்டி போலாம்ல. அதனால மகிழ்ச்சியா இல்லையாங்கிறது கேள்வி கிடையாது, முக்கியமா இல்லையாங்கிறது கேள்வி கிடையாது. கேள்வி வெற்றியை எது தேடித்தரும், அதான் முக்கியம். வெற்றி என்பது திட சங்கல்பம். நான் தான் முன்னுரையில் சொன்னேன், நான் சாதிச்சு காட்டுவேன் அப்படிங்கிறதா வெற்றி. நான் ரொம்ப சுருக்கமாக ஒரு தீர்ப்பு சொல்கிறேன். நம்ம ஒன்றும் பெருசாக எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி வெற்றியை காண போகிறதில்ல. இந்திரா போக போகிறீங்களா? எவரெஸ்ட் ஏற்கனவே தொண்டை கட்டி இருக்கு. அது பனிச்சகரத்தில் போய் ஏறிச்சுன்னா மொத்தத்துக்கு முடிஞ்சிடும். சோதி பெரியது, மொத்தத்துக்கு முடிஞ்சிடும். தொண்டை வர மாட்டேங்குது. இந்த அம்மாவுக்கு எவரெஸ்ட்ல ஏற முடியாது. அந்த அம்மா கெட்டிக்காரி. ஆப்பிரிக்காவில் போய் கிளிமேஞ்சரோ உச்சி சிகரம், எவரெஸ்டோட உயரம், உச்சி சிகரத்துக்கு போயிடும். எவரெஸ்ட்ல ஏறி இப்போ நான் இருக்கேன், ஏன்னா ஒரு 10 பட்டிமன்றத்துக்கு தீர்ப்பு சொல்லுவேன். என்னைய உடம்பெல்லாம் ஊசியை குத்திக்கிட்டு நில்லு, இல்லை பீஷ்மாச்சாரியார் மாதிரி அம்பு படுக்கையில் படுத்துக்கடா அப்படின்னு நல்லா கிடக்க முடியுமா? மகாபாரதத்தில் பீஷ்மாச்சாரியார் அம்பு படுக்கையில் எப்படி படுத்து கிடந்தார்? அவர் ஏன் படுத்து கிடந்தார்? அவ்வளவு பெரிய ஞானஸ்தருக்கு எதற்காக அம்பு படுக்கை பரிசாக கொடுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி. அது வேற ஒரு காரணமும் கிடையாது. துரியோதனன் போட்ட சாப்பாடை சாப்பிட்டார் பாருங்க, அதுதான்.
இந்த சபையில் இருக்க எல்லாரும் ஞாபகம் வச்சு, சோறு கிடைக்குதேன்னு சொல்லி எவன் சோத்த போட்டாலும் திங்காதிய. புரியுதா? பட்டினி கிடந்து சாவலாமே ஒழிய கேடு கட்டவங்க போடுற சோத்தை சாப்பிடப்படாது, செத்தாலும் சாப்பிடப்படாது. யார் உதாரணம்? பீஷ்மாச்சாரியார். நீங்க கண்டவனும் போட்ட என்ன துஷ்டர்கள் போடுற சோத்தை தின்னியனா கடைசி மரணப்படுக்கை எதுல கிடக்கும்? அம்பு படுக்கையில தான் கிடக்கணும். மகாபாரத இதையெல்லாம் விளக்கமா சொல்லுவேன். நீ அம்பு படுக்கையில படுனா என்ற இந்த பெரியவர் ஐயா வந்தார், இப்பதான் வந்தார். அவர் சொல்றாரு, பேராசிரியர், நீங்கள் பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்திருக்கிற காட்சியை தத்ரூபமாக சொல்லுகிறீர்கள், மிக நன்று. ஆனால் அதை நீங்களே அம்பு படுக்கையில் படுத்துக்கொண்டு சொன்னால் இன்னும் தத்ரூபமாக இருக்கு. ஐயா போகையா, புரியுதா? மகாபாரதம் எனக்கு தெரியும், ஆனால் மகாபாரதத்தில் காட்டப்பட்டிருக்கிற வாழ்க்கை என்னால் வாழ முடியாது. ராமாயணம் எனக்கு தெரியும், ராமாயணத்தை பற்றி 1 மணி நேரம் பேசுவேன், ஆனால் ராமாயணத்தில் வாழ்ந்த ராமனை போல் என்னால் வாழ முடியாது. இப்போ இந்த சபையினுடைய கேள்வி என்ன தெரியுமா? ராமனை போல் வாழ முடியவில்லை என்றால் ராமாயணத்தை தெரிந்து கொண்டால் என்ன, தெரியாவிட்டால் என்ன? அதான் கேள்வி. அதை தான் இவங்க அருள் 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 அருளுங்கிறாங்க. நம்ம என்ன பெரிய எவரெஸ்ட்லையும் கிளிமேஞ்சரோலையும் ஏறவா போகிறோம்? தீ ஆற்றில் நெருப்பாற்றில் நீந்தி போகவா போகிறோம்? ஒன்றும் கிடையாதுங்க. என் குடும்பத்தில் என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட தேவைகளை நிறைவேற்றி அவங்களே சந்தோஷமாக வச்சுக்கணும், அவ்வளோதான் என் வாழ்க்கையில் வெற்றி. என் பொண்டாட்டி ஒரு பட்டுச்சேலை கேட்டானா வாங்கி கொடுக்கறதுக்கு வக்கு இருக்கணும், அதான் வெற்றி. வெற்றினா என்ன பெரிய வெற்றி? கார்கில் போரில் போய் இப்போ சேரன் மாதேவி சேரன் மாதேவி இலக்கிய பேரவையினுடைய செயலாளர், அடுத்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் யுத்தம் வந்தால் நம்முடைய படையை அவரே தலைமையேற்று நடத்துவார். இலக்கிய பேரவையை கலைச்சிட்டு போயிடுவார். இலக்கிய பேரவையாவது உள்ள படையை தலைமையேற்று நடத்தவா? அவர் என்ன படையை தலைமையேற்று நடத்துகிற வெற்றி பெற போறாரு? பாகிஸ்தானை வெற்றி பெற போறாரு? அவர் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு ஒரு நல்லது செய்யணும், சந்தோஷமா பிள்ளைய நல்ல இடத்துல படிக்க வைக்கணும், பொம்பளை பிள்ளைய நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி, அவ்வளோதான் சார் வாழ்க்கையில் வெற்றி. சிம்பிள், ரொம்ப சிம்பிள். ஏன் பஞ்சாதி பிள்ளைகளை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும், அவங்க தேவைகளை நிறைவேற்றணும். அவங்க தேவைகளை நிறைவேற்றணும்னா அவங்க ஆசைகளை நிறைவேற்றணும். அவங்க ஆசைகளை நிறைவேற்றணும்னா கையில் காசு வேணும். போன தடவை தீபாவளிக்கு எனக்கு 2000 ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுத்தீங்க, இந்த தடவை 5000 ரூபாய்க்கு எடுத்து கொடுங்கன்னு என் பஞ்சாயத்து கேட்டால் வாங்கி கொடுக்கணும். வாங்கி கொடுக்குறதுக்கு பணம் தான். அருள் ஒர்க் அவுட் ஆகாது சார். நான் அருளாளனாக இருக்கலாம், நான் திருநீர் பூசியிருக்கலாம், நான் குங்குமம் வச்சுருக்கலாம், நான் உருத்ராட்சம் போட்டிருக்கலாம். அங்கே ஜவுளி கடைக்காரன் காசு கொடுத்தா தான் ஜவுளி கொடுப்பான். அதெல்லாம் புரியுதா? உங்களுக்கு புரியுதா? இப்போ அது சும்மா அருள் 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 அருள்னு. போலீஸ் ஐஜி ஒருத்தர் இருந்தார், FV அருள்னு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஐஜி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் FV அருள் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவரே சம்பளம் வாங்கிட்டு தான் வேலை பார்த்தார். அவர் பேரே அருள். அருளே பொருளை நம்பித்தான் இருக்கு. அருளே பொருளை நம்பித்தான் இருக்குது. தேவைகளை நிறைவேற்றி வைக்கணும் சார். நான் இப்படி சொல்றேங்க, வேணாம் இப்படி வச்சு பாருங்களேன். யார் வெற்றி பெறுவா? மகிழ்ச்சியா இருக்கிறவன் வெற்றி பெறுவான். மகிழ்ச்சி இல்லாதவனால வெற்றி பெற முடியாது. இது யார் சொல்றா? பாரதியார் சொல்றார். முக்தி பெறுதல் என்ன? முக்தி பெறுவது என்றால் என்ன? எல்லாம் செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் போற அதல்ல. அவ ஒரே வரியில எழுதுனா, கவலையற்றிருத்தலே முக்தி. யாரு? பாரதி எழுதுனா. முக்தினா என்ன தெரியுமா? கவலை இல்லாம வாழ்க்கையை நடத்தணும்னா முக்தி. கிடைச்சிருச்சா உங்களுக்கு? அருட்பிரசாதம் எல்லாம் அது வாங்கிட்டு ஏன் நீ பார்க்க வச்சுக்கிட்டே போறாங்களே, அதான் கஷ்டம். அருட்பிரசாதம்.
கவலையற்றிருத்தலே முக்தி அப்படின்னா என்ன? கவலை இல்லாமல் இருக்கணும், அதான் வெற்றி. வாழ்க்கையின் வெற்றி அவ்வளோதான், சிம்பிள். நீங்கள் அதை ஏறுறது இதை ஏறுறது, போரில் ஜெயிக்கிறது, ஸ்டேட் ஃபஸ்ட்டு வர்றது, பரீட்சையில் ஸ்டேட் ஃபஸ்ட் வர்றது, நீட்டு தேர்வில் தேறி நம்ம நினைக்கிற மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைக்கிறது, இதெல்லாம் வெற்றின்னு நீங்கள் பெருசாக டெஃபினிஷன் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. நான் என்ன, பாரதி என்ன சொல்கிறான்? கவலையற்றிருத்தலே முக்தி. கவலை இல்லாமல் இருக்கணும்னா என்ன அடிப்படை சார்? கவலையிலேயே கொடுமையான கவலை மனக்கவலை. மனக்கவலைக்கு அடிப்படை பணக்கவலை. கவலையிலேயே கொடுமையான கவலை மனக்கவலை. மனக்கவலைக்கு அடிப்படை பணக்கவலை. அவன் தான் சொன்னா, பொன்னை, நல்ல வரிய கவனிங்க, பொன்னை, பொருளை, புகழை விரும்பும் என்னை. இது பாரதி வரி. அவன் எதையெல்லாம் விரும்புகிறான்? பொன்னை, பொருள். பொன்னை பொருள்னே சொல்றான். பொன்னை, பொருளை, புகழை விரும்பும் என்னை கவலைகள் தின்னத்தகாதென்று உன்னை சரணடைந்தேன். பராசக்திகிட்ட போய் அவன் ஏன் சரணடைகிறான்? பராசக்தி, உன்னை சரணடைகிறேன். எதற்காக? நான் இதெல்லாம் வேணும்னு விரும்புகிறேன், எனக்கு பொன் வேணும், பொருள் வேணும், புகழ் வேணும்னு விரும்புகிறேன். ஆனால் அதெல்லாம் கிடைக்காம போயிரும் போல் இருக்கு. அது கிடைக்கலன்னா என்னை கவலைகள் அரித்து தின்றுவிடும். என்னை கவலைகள் தின்ன தகாதென்று நின்னை சரணடைந்தேன். இப்போ பாரதியோட தீர்ப்பு என்ன? பொருள். பொருள் இல்லாதவன ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டேன். பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் அல்லது பொருள். திருவள்ளுவர். செய்க பொருளை. ஏன் ஔவையார் என்ன பண்ணாங்க? நீங்க சொன்ன அருளாளர்களாகிய ஔவையார் என்ன சொன்னார்? வாக்குண்டாம், நல்ல மனமுண்டாம், அடுத்தது மாமலரால் நோக்குண்டாம். மாமலரால் யாரு? லட்சுமி. லட்சுமின்னா இப்போ 3வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா? அப்போ இல்லை, நீங்கள் வீட்டில் டவக்குனா 2 கல்யாணம் மட்டும் 3வது பயங்கர லட்சுமியாக இருப்பா. மகாலட்சுமி. லட்சுமின்னா தெய்வம். வாக்குண்டாம், நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம். ஔவையார். அபிராமி பட்டர் தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும். அந்த லிஸ்ட தளர்வரியா மனம் எதை 2ஐயும் வச்சு வரும்? 3 போடுறாருல்ல. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும். ஆர்டர் அப்படியே மாத்துங்க. தளர்வரியா மனம் வேணும்னா நம்பர் 1 தனம் வேணும், நம்பர் 2 அந்த தனத்தை வைத்து பெற்ற கல்வி வேணும். அப்ப தனம் வேணும், கல்வி வேணும், அது 2 இருந்தாதான் தளர்வரியா மனம் வரும். தளர்வரியா மனம் இருந்தா தான் என்ன செய்ய முடியும்? என்ன பண்ண முடியும்? வெற்றி பெற முடியும். புரியுதாமா? பசிச்சு கிடக்கிறவனை போய் யோகா இப்போ யோகா தியானம் இங்க வருங்களா, புருவ மத்தியில் ஏத்து, புருவ மத்தியில் ஏத்தா, எதை ஏத்த குண்டலினி சக்தியை புருவ மத்தியில் ஏத்து. ஓகே, இப்பொழுது யோகா. நீட்டி படுத்துக்கொள்ளவும், வலது காலை மெதுவாக தூக்கவும், மெதுவாக இறக்கவும். யாருக்கு சொல்லுவீங்க? உங்க தியானம், உங்க யோகால யாருக்கு சொல்லுவீங்க? 15 நாள் சாப்பிடாதவன்கிட்ட போய் சொல்லி பாருங்க. கண்ணை மூடிக்கொண்டு புருவ மத்தியில் குண்டலினி சக்தியை ஏற்றவும். நான் எந்திரிச்சு எவ்வளவு ஏத்த இருந்தா இப்படி பேசுவேன். 15 நாள் ஆச்சியா சாப்பாடு சாப்பிட்டு கண்ணை கட்டிக்கிட்டு வருது, கண்ணு பஞ்சடைஞ்சு வருதியா. புருவ மத்தியில ஏத்தா, கண்ணே தெரியல, கண்ணே தெரியல, இதுல புருவ மத்தியில ஏத்துல சொல்லி பாருங்களேன். இதை நான் சொல்லலைங்க, நான் விளையாட்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன். பசித்திருக்கிறவனுக்கு சொன்னது விவேகானந்தர், அதிகபட்ச அருளாளர்.
பசித்து கிடக்கிறவனுக்கு பகவத்கீதை கொடுக்காதீர்கள், ஒரு ரொட்டி துண்டு கொடுங்கள்னு சொன்னவர் விவேகானந்த சுவாமி. வைரமுத்து, இன்னைக்கு உள்ள வைரமுத்து எழுதுனா, பசி மயக்கத்தில் படுத்து கிடக்கிற பாரத தோழனை தேசிய கீதத்துக்கு எழுந்து நிற்க வேண்டும் என்று நிர்பந்தம் செய்யாதீர்கள்னா. தேசிய கீதம்னா எந்திரிச்சு நிற்கணும் கட்டாயம், அதான் தேசபக்தி. ஆனா தேசபக்தி யாருக்கு வரும்? 25 நாள் சாப்பிடாம இருக்கிறவன் எப்படி தேசிய கீதத்துக்கு எந்திரிச்சு நிற்பான்? புரியுதா? கண்ண கண்ண மண்ணா மயங்கி விழுந்துருவான்ல, புரியுதுங்களா? அப்ப அடிப்படை பணத்தேவை, சாப்பாடு, துணிமணி, நல்ல கல்வி, நல்ல மருத்துவம் வேணாங்க. ஒரே வரி இந்த கட்சிக்கு சார்பா சொல்றேன். அருளாளன் என்பவன் துறவின்னு வச்சுக்கோங்க, அந்த துறவி சாப்பிடணுமா வேண்டாமா? வீடு வாசல் கிடையாது, பெண்டாட்டி பிள்ளை கிடையாது, சொத்து சுகம் கிடையாது, எதுவுமே கிடையாது, துறவி, முற்றும் துறந்த துறவி. அந்த துறவி சாப்பிடணுமா வேண்டாமா? சாப்பிடணும்னா அவர் என்ன பண்றார்? இல்லறத்தான் வீட்டில் போய் நிற்கிறார். பவதி பிச்சாந்தேகி எங்க போய் நிற்கிறார்? ஒவ்வொரு வீட்டு வாசல்லையா போய் ஆதிசங்கரர் போய் நின்னார். பவதி பிச்சாந்தேகி. இப்ப பவதி பிச்சாந்தேகின்னு நின்னா அந்த இல்லறத்தை நடத்தி கொண்டிருக்கிறவனிடத்துல கையில காசு இல்லை என்றால் அவன் என்ன கொண்டு வந்து போட முடியும்? அப்ப என்ன புரியுதா? அருளாளர்களுக்கும் உணவு தேவைப்படுகிறது. அந்த உணவை கொடுப்பதற்கு இல்லறத்தான் தேவைப்படுகிறது, இல்லறத்தானுக்கு பொருள் தேவைப்படுகிறது. இதுதான் ஆடம். இதை திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார், எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறார். துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துடை. எல்லா பொருள் தான். அப்ப அருள் இவங்க சொன்னதெல்லாம் நியாயம். அப்ப இவங்க 2 பேரும் கடந்து அந்த உருண்டு பேசினாங்களே. அதான் அந்த பொண்ணு கடைசியில் பார்த்தீங்கன்னா நாய் மாதிரி அலைஞ்சா ஏழை. இதெல்லாம் நீங்கெல்லாம் கேட்கலையே மாப்பிள்ள ராதாகிருஷ்ணன், எல்லாரும் கேட்கல. அந்த வேலை வந்து கேட்டுருக்கணும். பணக்காரனுக்கு ஏழைக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? நாயா அலைஞ்சா அவன் ஏழை, நாயோட அலைஞ்சா அவன் பணக்காரன். இது அந்த பொண்ணு சொல்லுது. நாளைக்கு போன உடனே எங்கள் வீட்டில் இருக்க நாயை நான் வித்துருவேன். எந்த நாய் இனிமேல் இப்படி பேசப்படாது. நாயோட அலைகிறவனெல்லாம் என்ன பணக்காரனா? அப்புறம் துப்பறியும் டிபார்ட்மெண்ட்ல நாயை பிடிச்சிக்கிட்டே ஓடுறானே பின்னாடி, மோப்ப நாயை பிடிச்சிக்கிட்டு, அவன்லாம் பணக்காரனா? அவனே மோப்ப நாயை பிடிச்சிக்கிட்டு ஓடுறதே சம்பளத்துக்கு தான். அது அந்த நாய் மசாலோட திங்கிறவன் கிட்ட போய் நின்றுருது, மசாலோட வாசனை போய் நின்றுருது, அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதனால அருள்னா என்ன தெரியுமா? இப்படி சொல்லி நான் முடிச்சிடுறேன். அருள் என்ன தெரியுமா? ஒரு டாக்டர்கிட்ட போய் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு செய்தி சொல்லி கொடுத்துட்றேன். உங்கள் தாத்தாவுக்கோ பாட்டிக்கோ மார்பிள் அடைக்கிறது அப்படின்னு ராத்திரி சொன்னால் உடனே ஒரு இருதய நோய் நிபுணர்கிட்ட கூப்பிட்டு போய் டாக்டர் நெஞ்சில் அடைக்குதுங்கிறாங்க. அவர் எல்லாம் ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்துட்டு உங்கள் பாட்டிக்கு 5 இடத்துல அடைப்பு இருக்குது, 5 லட்சம் ரூபா செலவாகும் அப்படின்னு சொன்னால் அட்மிட் பண்ணாதீங்க. அவர் அடைப்பு இருக்குன்னு கூட சொல்ல மாட்டார். உங்கள் பாட்டிக்கு 5 இடத்துல பிளாக் இருக்கும்பார். அதுக்கு என்ன அர்த்தம்னா டாக்டர் ஏதோ பிளாக்ல வீடு வாங்க அட்வான்ஸ் கொடுத்துருக்காருன்னு அர்த்தம். புரியுதா? நீங்க டபக்குன்னு அட்மிட் பண்ணிடாதீங்க. வீட்டில் வந்து ஒரு ஜெலுசில் எம்பிஎஸ் கொடுத்தீங்கன்னா சரியா போயிடும். ஜெலுசில் எம்பிஎஸ் லிக்விடாவோ டேப்லெட்டாவோ ஒன்று கொடுத்தீங்கன்னா 2 ஏப்ப விடுவா. இல்லைன்னா ஸ்பிரிட் கொடுங்க, ஸ்ப்ரைட். ஏழை இப்ப நல்லா இருக்குல்ல, நெஞ்சடைப்பு விட்டுச்சே, 5 லட்சம் ரூபாய்க்கு வேட்ட வச்சிருவான். 5 லட்சம் ரூபாய ஒரு மருத்துவராக இருக்கிறவர் எதிர்பார்த்து பொய்யாக ஒருத்தருக்கு அறுவை சிகிச்சை செய்தால் அருள் கெட்ட தன்மை, அருள் கெட்ட தன்மை.
உங்கள் பாட்டிக்கு ஒன்றும் இல்லை, ஒரு ஜெலுசில் பாட்டில் வாங்கி 4 வேளை கொடுங்கோ, சரியாக போயிடும். அந்த ஜெலுசில் பாட்டிலை ஏன் மெடிக்கல் ஸ்டோர்லேயே வாங்குங்கோ, தப்பில்லை. புரியுதா? தப்பில்லை, பொருள் தான். அந்த ஜெலுசில் பாட்டிலை எங்கே வாங்குங்கோ? வெளியே பஜாரில் போய் வாங்காதீங்கோ. என்னோட டிஸ்பென்சரிக்கு முன்னாடி ஒரு மெடிக்கல் ஸ்டோர் வச்சுருக்கேன், அதில் வாங்கிக்கோங்கோ சொல்லலாம். ஆனால் இருதயத்தில் அடைப்பே இல்லாத ஒருத்திக்கு 5 இடத்துல அடைப்பு இருக்குன்னு சொல்லி பொழந்து பார்த்துட்டு அவரே ஆச்சரியப்படுறாரு. அடைப்பு இருக்குன்னு சொன்னோம், அவரே பாருங்க, அடைப்பு இருக்குன்னு சொன்னோம், ஒரு அடைப்பையும் காணுமே அப்படின்னு பாட்டி தான் சொல்லுவா. ஏல உனக்கு காசு வேணும்னா நேரடியாக கேட்க வேண்டியதால, அதுக்காக எதுக்குல ஏன் நெஞ்ச போட்டு பொழந்த? இப்ப எந்த இடத்துல அருள் வருது தெரியுமா? பொருளுக்காக பொய்யும் புரட்டும் செய்தால் அது அருள் கெட்ட தன்மை. பொருளை நேர்வழியில் சம்பாதிப்பதும் நேர்வழியில் செலவழிப்பதும் முடிந்தால் 4 பேருக்கு ஈகை செய்வதும் தான் அருள். அவ்வளவுதான். அதனாலதான் இந்த 2 கட்சியுமே போட்டோம். அருள் செய்வதற்கு பொருள் தேவை, அருள் செய்வதற்கு பொருள் தேவை. இப்ப தீர்ப்பு என்ன சொல்லலாம்? அப்ப அருள் செய்வதற்கு பொருள் தேவை அப்படின்னா பொருள் தானே முக்கியம். நான் இப்படி கேட்கிறேன், நான் பேசுவதற்கு மைக் தேவை, நான் பேசுவதற்கு மைக் தேவை. பேமெண்ட் எனக்கா மைக்குக்கா? சார், இந்த அருள் செய்வதற்கு இந்த பொருள் தேவை. பொருள் காரணம், அருள் காரியம். நான் பேசுவதற்கு இந்த மைக் தேவை, மைக்கு கருவி. ஆனால் பாராட்டப்படுவது மைக் அல்ல, பாராட்டப்படுவது என் பேச்சு. என் பேச்சை எடுத்துக் கொடுப்பதற்கு மைக் வேண்டுமே ஒழிய மைக்கே பேச்சாகாது. அவ்வளவுதான், இவ்வளவுதான் தீர்ப்பு. இந்த மைக்கே பேச்சாகாதுல்ல. இப்போ எங்க 5 பேரையும் விட்டுட்டு 5 மைக்கு மட்டும் வச்சுட்டு 5 மைக் எல்லா பட்டிமன்ற பெருமக்கள்லாம் உட்காந்துருக்குறாங்க. 2.5 மணி நேரம் 5 மைக்கையும் பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காங்க. அதில் ஒரு அக்கா சொல்லுது, இந்த கிழக்க நீ இருக்க மைக்கு நல்லா இருக்குல்ல, அது கருப்பாக இருக்கு அந்த மைக், இந்த மைக் 2.5 மணி நேரம் உட்காந்துருப்பீங்களா? 5 மைக் இருக்கு. ஆனால் பேச்சுக்கு மைக் வேணும், ஆனால் மைக்கே பேச்சு கிடையாது. இது கருவி, துணை கருவி, கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டர். இது பங்களிக்கிறது, அவ்வளவுதானே ஒழிய இதே காரியமாகாது. அதனால சிந்தித்து பார்க்கிற போது அருள் என்பது மிக முக்கியமாகப்படுகிறது. அதை இப்படி சொல்லி தீர்ப்பு சொல்லலாம்னா, அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொன்னாங்களே, அந்த அரிதான மானிட பிறவியை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் தீர்ப்பாக சொல்ல போகிறேன். நம்பர் 1, நாம் எல்லோரும் ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒழுக்கமுள்ளவர்கள் பெறுகிற வெற்றி தான் உலகத்துக்கு நல்லது. இது எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் சேர்த்துக்கோங்க. எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறுகிறவன் யாரா இருக்கணும்? ஒழுக்கம் உள்ளவனாக இருக்க வேணும். 1. ஆண்டவனுடைய அருள் இல்லை என்றால் மனிதனுடைய முயற்சி எதுவும் வெற்றி பெறாது. இப்படி சொல்லுவோமா? முயற்சி செய்வது மனிதனாக இருக்கலாம், ஆனால் வெற்றியை முடிவு செய்வது ஆண்டவனாகத்தான் இருக்க முடியும். இப்ப நான் வெற்றி பெறணும்னு நான் முயற்சி பண்ணலாம். கேள்வி, முயற்சி செய்கிறவர்கள் எல்லாம் வெற்றி பெற்று விட்டார்களா? இந்திரா மாதிரி பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்ட பெண்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், எனக்கு தெரிய நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் இந்திரா தொட்ட உயரத்தை இதுவரைக்கும் அவர்கள் தொடவே இல்லை. முயற்சி செய்தார்கள், ஆனால் இந்திராவுக்கு தான் ஆண்டவனுடைய அருள் பரிபூரணமாக பொழிந்தது, வெற்றி பெற்றிருக்கிறார். அப்போ முயற்சி செய்வது மனிதன், முடிவு செய்வது ஆண்டவன். அப்போ ஆண்டவனுடைய அருள் இல்லாமல் மனிதன் வெற்றி பெற முடியாது. ஒரு திருக்குறள் சொன்னா தீர்ப்பு முடிஞ்சு போயிடும். பொருளற்றார் பூப்பர் ஒரு கால். இது திருக்குறள் தீர்ப்பு.
பொருள் இல்லாமல் போச்சுன்னா, அதை கோடீஸ்வரனாக இருந்தவன் தெருவுக்கு வந்துட்டான்னா, இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு, நாளைக்கு இல்லாட்டி ஒரு 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் கோடீஸ்வரனா ஆயிடுவான். கோடீஸ்வரனாக இருந்த ஒருத்தன் தெருவுக்கு வந்துட்டான்னு வைங்க, ஒன்றும் வேணாம், நம்ம சித்தி நடத்துகிற கோடீஸ்வரி நிகழ்ச்சிக்கு போய் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டா கோடீஸ்வரன் ஆயிரும். ஏன்னா சேலை கட்டிட்டு போகணும், ஏன்னா அது கோடீஸ்வரி. பொருளற்றார் பூப்பர் ஒரு கால். இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு பொருளை இழந்தவன் எந்திரிச்சிருவான். ஆனால் அருளற்றார் அற்றார், இவ்வளவுதான் தீர்ப்பு. அவ்வளவு பூப்பர்னா மறுபடியும் எந்திரிச்சிருவான். யாரு? பொருள் இல்லாதவன் மறுபடியும் எந்திரிச்சிருவான். பொருளே இல்லாதவன் சம்பாதிச்சிருவான். பொருள் இருந்து இழந்தவன் மறுபடியும் சம்பாதிச்சிருவான். ஆனால் அருளற்றார் அற்றார் ஃபினிஷ்டு. மற்ற ஆதல் அரிது. அதுதான் திருக்குறள், அதுதான் திருக்குறள். அதனாலதான் நம்ம பெருமைப்படுறோம். அருளற்றார் அற்றார் அதோட நிறுத்தல. மற்றாதல் அரிதுன்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தில் வேறு எதையும் அவனால் சாதிக்க முடியாது. மற்றாதல் அரிது ஒரு திருக்குறள். இப்படி திரும்ப பாருங்க. பொருள் உள்ளவர்கள் அருளாளர்கள் ஆகிற போது வெற்றி பெறுகிறார்கள். பொருள் உள்ளவர்கள். இப்ப உலகத்திலே பெரிய பணக்காரன் யாரு? அது ஒரு மாணவன்கிட்ட கேட்டேன், உலகத்திலே பெரிய பணக்காரன் யாரு அப்படின்னா, நிறைய பணம் வச்சிருக்கவே. அதான் எனக்கு தெரியுமேடா. அது யாரு? வாரன் பஃபட், பில் கேட்ஸ். இந்த அம்பானியெல்லாம் தூக்கி சாப்பிட்டுருவான். அம்பானி ஆதானி அவனெல்லாம் விட்டுருவான். வாரன் பஃபட்டும் பில் கேட்ஸும் உலகத்தில் பெரிய கோடீஸ்வரங்க. அவனுக்கு வரலாற்றில் இடம் கிடைக்க போகுது. ஏன் தெரியுமா? அவன் வச்சிருக்கிற அத்தனை மில்லியன் டாலர்ஸில் 75% அவன் சம்பாதிச்ச சொத்தை சமூக அறக்காரியங்களுக்காக ஒதுக்கி வச்சிருக்கிறான். அதனால அவன் நிற்க போகிறான். அவன் நிற்க போகிறான். அம்பானி நிற்க மாட்டார், ஆதானி நிற்க மாட்டார். வரலாற்றில் அவங்களுக்கு இடம் கிடைக்காது. மல்லையாவுக்கு கிடையவே கிடையாது, சுத்தமாக கிடையாது. புரியுதா? யார் பொருளை அருளுக்காக செலவழிக்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்றுகிறார். நீங்க பில் கேட்ஸையும் வாரன் பஃபட்டையும் பார்க்க வேணாம். ஒரு ஊர்ல லைப்ரரியனா இருந்த பாலம் கல்யாண சுந்தரம், ஒரு நூலகர், அவருடைய ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸை பூரா சமூக காரியத்துக்கு கொடுக்கிறார். அவர் பணக்காரர் இல்லை. நான் சொன்ன வாரன் பஃபட் பணக்காரன், கோடீஸ்வரன். அவன் நிற்க போறான். நிறைய கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவன் நிற்க போறான், வரலாற்றில் நிற்க போறான், வெற்றி பெற போறான். பணமே இல்லாத பாலம் கல்யாண சுந்தரம், அவர் ஓய்வு பெற்ற பிறகு கிடைச்ச பெனிஃபிட்ஸ் எல்லாம் எது கொடுத்திருக்காரு? நடிகர் சூர்யா நிற்க போறார். நடிகர் சூர்யா சிங்கம் படத்தில் நடிச்சதுக்காக நிற்க போகல. ஆனா அவர் நடிப்பின் மூலமா சம்பாதிச்ச பணத்தை வச்சு ஏழை எளிய பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்கணும்னு அகரம் ஃபவுண்டேஷன் நடத்துறாரு பாருங்க, நிக்க போறார். யாரெல்லாம் வெற்றி பெற்றிருக்கா பாத்தீங்களா? வாரன் பஃபட், பில் கேட்ஸ், பாலம் கல்யாண சுந்தரம், சூர்யா நடிகர். நம்ம வாரியார் சாமி எங்க பேச்சுக்கு பிரசங்கம் பண்ண போனாலும் பணத்தை கரெக்டா எண்ணி வாங்கிடுவார். நீ அதுக்கு கணக்கா எண்ணி 3000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 2500 கொடுத்தா கூப்பிட்டு கேட்பாரு. நானே பார்த்துருக்கேன் சிவாஜியில். எப்போ 500 ரூபா குறையுது. அப்போ நமக்கு என்ன தோணுது? என்னடா இவ்வளோ பெரிய சுவாமி, இவ்வளோ பெரிய துறவி வாழ்க்கை வாழக்கூடியவர், பெரிய ஞானி வாரியார் சுவாமி பணத்தை மையப்படுத்துகிறாரு. அவர் சொல்லுவார், விளக்க சொல்லுவார், பணத்தை ஏன் வாங்குறேன்னு தெரியுமா? அவன்கிட்டயே இருந்த பணக்காரன்ட்டே இருந்ததுன்னா அவன் சமூக காரியத்துக்கு செலவழிக்க மாட்டான். ஆனால் நான் ஒவ்வொரு பைசாவையும் ஒன்று கோயில் கும்பாபிஷேகத்துக்கு செலவழிப்பேன், இல்லை ஏழைகளோட கல்விக்கு செலவழிப்பேன். வாங்குகிற பணத்தை பூரா தர்மத்துக்கு செலவழிப்பேன். அவ்வளோதான் அருள். ஆகவே நண்பர்களே, என்னோட தீர்ப்பு இதுதான். வெற்றினா என்ன அப்படின்னா, ஒரே ஒரு வாக்கியம் சொல்கிறேன். தூக்க கலக்கத்தில் இருக்க நீங்கள், தூக்க கலக்கத்தில் இருக்க நீங்கள் ஒரு செகண்ட் கண்ணை முழிச்சு பார்த்து வெற்றினா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. இதுதான் வெற்றி. நாம் உயிரோடு இருக்கிற வரை
நம்மளை யாரும் வெறுக்கக்கூடாது. நம்ம உயிரோடு இருக்கிறவரை நம்மளை யாரும் வெறுக்கக்கூடாது. நாம் இறந்த பிறகு நம்ம யாரும் மறக்கக்கூடாது. சரியா? இதான் வெற்றி. நாம் இருக்கிறவரை யாரும் வெறுக்கக்கூடாது, இறந்த பிறகு யாரும் மறக்கக்கூடாது. அப்போ நம்ம இருக்கிற வரைக்கும் யாரும் வெறுக்காமல் இருக்கிறதுக்கும், நாம் இறந்த பிறகு யாரும் மறக்காமல் இருக்கிறதுக்கும் பொருள் அடிப்படையாக வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் அருள்தான் கட்டடமாக எழும்பி நிற்கிறது. அடித்தளம் வேண்டுமானால் பொருளாக இருக்கலாம், ஆனால் கட்டடமாக நிற்பது அருள். அந்த அருள் இல்லை என்றால் பொருளால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. வெறும் பொருளை வைத்து வெற்றி பெற முடியாது. பொருள் அருளாக மாறுகிற போதுதான் அது வெற்றியை நிச்சயமாக்குகிறது, வெற்றியை நிலைத்திருக்க வைக்கிறது என்கிற காரணத்தினால் மனித வெற்றிக்கு பெரிதும் காரணம் பொருள் அல்ல, அருளே என்று தீர்ப்பு கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.